Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல festive சீசனுக்கான ஸ்வீட் ரெசிபி வீட்லயே ஆத்தென்டிக் மெத்தட்ல ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி செய்யறதுக்கு ஒரே ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் உருட்டு பருப்பு இருந்தா போதும். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா டேஸ்டியா வீட்லயே ஜாங்கிரி எப்படி பண்ணலாம்னு தான் காமிச்சிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஜாங்கிரி செய்யறதுக்கு ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் உருட்டு பருப்பு மட்டும் போதும். இன்னைக்கு நான் ஜாங்கிரி செய்யறதுக்கு 1 கப் உருட்டு பருப்பு எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அகைன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 hour ஊற வச்சுக்க போறேன். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். உருட்டு பருப்பு நல்லா ஊறி இருக்கும். ஊறுன உருட்டு பருப்பை மிக்சியில போட்டு நல்லா மையா அரைச்சுக்க போறோம். நான் பாதி பாதியா அரைச்சி எடுத்துக்க போறேன். 1 ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த உருட்டு பருப்பு மையா அரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 15 to 20 minutes கிட்ட ஆகும். பொறுமையா நல்லா மையா அரைச்சுக்கோங்க. வடைக்கு அரைப்போம்ல அந்த பதத்துக்கு இருக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. அது நல்லா வெண்ணெய் போல திரண்டு மேல வரும். பாருங்க, ஒரு வழியா நம்ம எதிர்பார்த்த பதத்துக்கு மாவு அரைச்சாச்சு. சுமார் ஒரு 15 நிமிஷம் நின்று அரைச்சதுல இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. பாருங்க, வெண்ணெய் போல இருக்கு. இதே போல இன்னொரு பாதியமும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சுக்க போறோம். அவ்வளோதான், மாவெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகா உருண்டு விழுதுன்னு. மிக்சிலேயே சரியான பக்குவத்துக்கு அரைக்க முடியுது. இப்போ ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் உருட்டு பருப்புக்கு 3/4 கப் தண்ணி, 1/2 கப் ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனி நல்லா மெல்ட் ஆகணும். ஜீனி பாகோட பதம் அரை கம்பி பதம், இந்த ஒரு கம்பி போல வரணும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த ஜீனி பாகுல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். 3 to 4 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு கம்பி பதம் மாறாமல் இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி பாகு ரெடி. மாவை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இதோட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நமக்கு ஜாங்கிரி கிறிஸ்பியாக இருக்கும். கலருக்காக லெமன் எல்லோ கலர் ஒரு பிஞ்ச், ரெட் கலர் ஒரு பிஞ்சும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நாங்கள் வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸுக்கு கலர் தேவைப்பட்டாலுமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். இது வீடியோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காண்டி கலர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஷாப்ஸ்லலாம் பைப்பிங் பேகு கிடைக்கும். அது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நாங்கள் கடைகளில் கேட்டுமே எங்களுக்கு பைப்பிங் பேகு கிடைக்கல. அதனால ஆயில் கவரை தான் பைப்பிங் பேக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆயில் கவரை கட் பண்ணிட்டு உள்ள மாவை ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை ஒன்று போல் தட்டி விட்டுட்டு குடும்பி போடுற மாதிரி அதை பிடிச்சி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் ஒரு சைடில் கோனுக்கு கட் பண்ணுற மாதிரி அந்த எண்டை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி ஹோலாக போட்டால் போதும், பெரிய ஹோலாக போட்டுற வேண்டாம். இதுதான் சாம்பிள். இப்படி தான் நம்ம ஆயிலில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃப்ளாட்டாக உள்ள பேனாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா சுட வச்சுருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதே போல் உருண்டை கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. கரண்டிலேயே ஜாங்கிரி ஷேப்புக்கு பிழிஞ்சுக்க போகிறோம். இதை அப்படியே ஆயிலில் கவுத்துனோம்னா பாதி வெந்து கரண்டியை விட்டு வந்துடும்.
ஷேப்பு தான் கொஞ்சம் சரியில்லாமல் போயிருச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. அந்த ஆரஞ்சு கலர் பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் ஜிலேபியை வெளியே எடுத்துடலாம். டைரெக்டாக ஜீனி பாகில் போட்டுருங்க. இதே மெத்தடில் கரண்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஜிலேபியாக செய்ய முடியாதுங்கிறதுனால டைரெக்டாக ஆயில் பேனில் பிழிஞ்சு பார்த்தோம். ஆத்தன்டிக் ஜாங்கிரி ஷேப்பில் வரலைனாலும் ஒரு ஷேப்பில் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், ஸோ எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ப்ளஸ் ஹைஜீனிக் டேஸ்டியாக இருந்தால் போதும். கரண்டி யூஸ் பண்ணி பண்ணதை விட இப்படி டைரெக்டாக பிழிஞ்சதே எனக்கு என்னமோ பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. பாருங்க, ஜாங்கிரி ஷேப்பில் தான் இருக்குது. இதையும் நான் ஜீனி பாகில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலையே ஜாங்கிரி ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு 5 ஜாங்கிரியை ஜீனி பாகில் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த செட்டு 5 ஜாங்கிரி போடும்போது 5 செட்டை பாகிலிருந்து எடுத்துருங்க. அது அவ்வளோ நேரம் ஊறினா மட்டும் போதும். டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குகிற ஜாங்கிரியை விட ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருந்தது. ஜாங்கிரியெல்லாம் கடையில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலையே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மாவு மிக்சிலே அரைக்கிறதுனால டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஜாங்கிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையாவே கிடச்சிருந்தது. அதனால எங்கள் அம்மா ஸ்வீட் ரெசிபி போதுன்னு மீதம் இருக்கிற மாவில் பல்லாரி பச்சை மிளகா கட் பண்ணி போண்டாவாக போட்டாங்க. இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது அப்படியே பக்கா உளுந்த வடை டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஒரே மாவில் நமக்கு ஸ்வீட் ரெசிபி, கார ரெசிபி 2 ரெடி. இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வீட்லேயே டேஸ்டியாக ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.